Praise the Lord. இந்த ஜூலை மாதத்துக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். எல்லாரும் நலமா இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த ஜூலை மாதத்தில் பெரிய ஒரு எதிர்பார்த்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள். ஜூன் மாதம் முடிந்துவிட்டது. நிறைய நன்மைகளை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், பெற்றிருப்பீர்கள். இந்த மாதத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 22:7 அந்த பிற்பகுதியில் இப்படியாக வருகிறது. நீ நன்றாயிருப்பாய், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கிறது, இட் மே பி வெல் வித் thee and that thou mayest prolong thy days. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நல்லா இருப்பீர்கள், நீங்கள் நல்லா இருப்பீர்கள். எப்படி? கர்த்தர் சொல்லிட்டார் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று. பலர் பல விதத்தை சொல்லியிருக்கலாம். நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, அது பெற்றோர் சொல்லியிருக்கலாம், அல்லது உறவினருக்கு சொல்லியிருக்கலாம், அல்லது பலர் சொல்லியிருக்கலாம் உங்களை, நீ நல்லாவே இருக்க மாட்ட, உனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை என்று சொல்லியிருக்கலாம். யார் சொன்னது? கர்த்தர் சொல்கிறத தான் நம்ம நம்பணும். கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று. அல்லேலூயா. உண்மையாகவே இந்த ஜூலை மாதம் 7வது மாதம். 7 என்றால் நிறைவு அல்லது நிறைவானது, பெர்ஃபெக்ட். ஸோ இந்த 7வது மாதத்தில் பல நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். நம்புங்க, விசுவாசிங்க, நீங்கள் நல்லா இருப்பீர்கள். எதில் நல்லா இருப்பீர்கள்? உடல் நலத்தில் நல்லா இருப்பீர்கள், சொத்து சுகத்தில் நல்லா இருப்பீர்கள், உங்கள் வேலை சத்து நல்லா இருப்பீர்கள், உங்களுடைய பண காரியங்களுக்கு நீங்கள் நல்லா இருப்பீர்கள். நல்லா இருப்பீர்கள் நல்லா இருப்பீங்க தாங்க, நிச்சயமாக. அதுக்கு வேறு அது மாற்று வார்த்தை கிடையாது. ஏன்? கர்த்தர் சொல்லிட்டாரு. மனிதன் சொல்வதை காட்டிலும், யார் என்ன சொல்வதை காட்டிலும், ஏன் நம்முடைய மனசை என்ன சொல்வதை காட்டிலும் கர்த்தரோட வார்த்தை வல்லமை உள்ளது, அது மாறாதது. கர்த்தர் உங்களை நல்லா இருக்கும்படியாக கட்டிட்டு இருக்கார். நீங்கள் நல்லா இருப்பீர்கள், உங்களுடைய நாட்களும் நீடித்து இருக்கும் என்று சொல்கிறார். எப்படிங்க? கேட்க சந்தோஷமா இருக்கா? ஸோ உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்துக்கு என்று மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லா இருப்பீர்கள். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. உபாகமம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். God bless you. Bye.